இனிய தமிழ் மக்களே சமீபத்தில் வெளியான ரங்கூன் திரைப்படத்துடைய நல்ல ஒரு பெயருக்கு பிறகு கௌதம் கார்த்திக் பத்திரிகையாளர்களை பிரத்யேகமாக சந்திச்சு அவங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்காக. என்னோட கரியரில் ரங்கூன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாமே உங்களோட ரிவ்யூஸ்னால தான். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டிவாக எழுதியிருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு சே அ ஹியூஜ் தேங்க்யூ. எனக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் உங்களால் தான் எனக்கு இப்போது ஒரு நல்ல லைட் கிடைக்குது. சத்தியமாக நான் யாரும் இவ்வளோ வருஷம் நிறையா நியூஸ் எல்லாம் என்னை பற்றிலாம் வந்திருந்து அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்சியராக தான் ஒர்க் பண்ண பார்த்துருக்கேன். எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு மணி சார் கூப்பிடும்போது எனக்கு கேமராவுக்கு முன்னாடி மட்டும் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் நடிப்புன்னு நினச்சேன். அதுதான் ஒரு ஆக்டரோட பிஸ்னஸ்ன்ட்டு நினச்சேன். ஆனால் இதை சுற்றி பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஒரு சில நேரம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்ம உண்மையை அது அவங்க லேட்டாக வருதுன்ட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது நானும் அதை பற்றி பேசணுன்ட்டு எனக்கு தெரியல. நான் சரி அது யாரோ சொல்லிட்டாங்க, அது அப்படியே போயிடும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. போக போக என்ன ஆயிடுச்சு, இது கொஞ்சம் சீரியஸான விஷயமாயிருச்சு. நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் நீ இப்படி லேட்டாக வரைய ஆட்டிடியூட் காமிச்சுன்னா நம்மலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் யோசித்தேன், அப்போது இவ்வளோ சீரியஸாக இந்த விஷயம்லாம் நடந்துருந்து. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தான் இப்படி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கௌதம் கார்த்திகிட்ட நிறைய கேள்விகள் சுவாரஸ்யமாக பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அதில் ரொம்ப டாப்பாக அமைஞ்ச கேள்வி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் நடிகை பிரியா ஆனந்துக்கு லவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நிஜமாவே நீங்கள் பிரியா ஆனந்தை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப போல்டாக பதில் சொல்லியிருக்கிறாரு. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லாமல் பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துடைய ரீமேக் இங்கே எடுக்கப்பட்டால் நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கும் ரொம்ப பொறுப்பா பதில் சொல்லியிருக்கிறாரு. அக்னி நட்சத்திரம் நான் தொடவே மாட்டேன். அது ஒண்ணு எனக்கு அது அப்பாவோட ட்ரோஃபி பீஸ்ன்னு சொல்லலாம். அது சத்தியமா நான் சப்போஸிங் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அது அப்பாவோட பேருக்கு எடுத்துரும். அப்புறம் அந்த ஃபுல் ஜென்ரேஷனோட ட்ரோஃபி பீஸே கெடுத்துரும். ஸோ அது தொடவே கூடாது. சப்போஸிங் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா அது கண்டிப்பா அவங்களும் அக்னி நட்சத்திரம் பார்ட் 2 பேர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி புதுசா ஏதாவது பண்ணா கண்டிப்பா பண்ணுவேன். பிரியானந்த் எனக்கு ஷீ இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு அவளை கடலுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியும். ஸோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். அடிக்கடி காஃபி ஷாப்ல எல்லாம் போவோம். இது எல்லாரும் பார்த்து ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ இதை தவிர நான் வேற எந்த ஹீரோனை மீட் பண்றதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது சார். அது தலையில எழுதுனது தான். சப்போஸிங் நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணோம் அது ஒண்ணு. சப்போஸிங் அது இல்லைன்னா இல்லை. ஃபைனலாக கௌதம் கார்த்திக்கின் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமியின் இயக்கத்தில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல ஒரு பெயரை எடுத்த ரங்கூன் திரைப்படத்தை பற்றி தன்னுடைய அனுபவங்களை கௌதம் கார்த்திக் நம்ம காவேரி டாக்கீஸ்க்காக பிரத்யேகமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஒரு கேரக்டருக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேட்டிவிட்டி இப்போ நான் பண்ண படத்துலலாம் ஆக்சுவலாக தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் எப்படி நார்மலாக தமிழ் பேசணும் அப்படி தான் பேசினேன். ரங்கூன் அண்ட் கடல் இதில் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதில் நாகர்கோவில் ஸ்லாங்கை அடாப்ட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி இந்த ஒர்க் போட்டு இங்கே நம்ம நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்கும் அடாப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் என் ட்ராக் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கரெக்டாக நச்சுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். ரங்கூன் இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்திருந்தீங்க. அண்ட் இதுக்கு மேலே என் படம்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ. நான் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸை தான் சூஸ் பண்ணுவேன்.